ரைட். அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் நடைபெற்ற பேப்பர்ல மிச்ச கேள்வி வந்து இன்னைக்கு பார்க்க வேணும். நான் இந்த முதல் கேள்வி வந்து இந்த ஒத்த சொற்கள் எதிர் சொற்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி முதல் 10 கேள்வி போட்டிருந்தேன். அதை பற்றி நார்மலாக சொல்லி வர்றேன். உங்களுக்கு பெரும்பாலும் ஆட்கள் அதை செய்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். சொல்லிக்கொண்டு மிச்ச அங்கால இருக்கிற கேள்வியும் பார்ப்போம். ஆஹ், கடைசியாக ஒரு பேப்பரை கொண்டு போட்டு விடணும். அதில் ஒரு 45 கேள்விகளை உள்ளடக்கி இது முடிஞ்சால் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் முதலாவது வந்து பின்வரும் ஒவ்வொரு வினாவிலும் 5 சொற்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் இரு சொற்கள் ஒத்த கருத்துடையவை, இரு சொற்கள் வந்து எதிர் கருத்துடையவை. எஞ்சிய சொல்லை தெரிவு செய்யணுமா? அப்போ இதில் வந்து இன்பம், விருப்பு, துன்பம், அண்மை, ஆசைன்னு சொல்லி தந்திருக்கிறோம். இதில் விருப்பம் என்பது ஆசை, ரெண்டுமே வந்து ஒரே கருத்துடைய சொல், ஒத்த கருத்து சொல். அது மாதிரி இன்பம் வந்து துன்பம்னு சொல்லி நாங்கள் அதை எதிர்கருத்துன்னு சொல்லியும் எடுக்கலாம். அப்போ இதில் வேறுபடுற சொல் வந்து அண்மை என்பது வந்து வேறுபடுறதாக இருக்கு. ம். அப்போ அதில் நாங்கள் வேறுபடுற சொல்ல அண்மைன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். அடுத்தது ரெண்டாவது உயர்வு, மகிழ்ச்சி, களிப்பு, தாழ்வு, பணிவு. அப்போ இதில் வந்து அஹ், ஒத்த கருத்துடைய சொல் பார்த்தீங்கன்னா, இப்போ உயர்வுன்னு சொன்னால் அதுக்கு எதிர்கருத்து சொல் இதில் இருக்குது. தாழ்வுன்னு பாருங்க, இதுக்கு உயர்வு, தாழ்வு. அது மாதிரி மகிழ்ச்சின்னு சொன்னால் களிப்பு. அது ரெண்டும் வந்து ஒத்த கருத்து சொல்ல இருக்கும். பணிவு வந்து இதில் வேறுபடுறதா இருக்கும். அடுத்தது ஆதரவு, ஈடு, ஒத்துழைப்பு, எதிர்ப்பு, நேர்மை. அப்போ ஆதரவுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விடயத்துக்கு ஒத்துழைக்கிறது ஆதரவுன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே அதை நாங்கள் ஒத்த கருத்துன்னு எடுக்கலாம். ஆதரவும் ஒத்துழைப்பும் வந்து ஒத்த கருத்துடையவை. அதே மாதிரி ஈடு, அடுத்தது நேர்மை, எதிர்ப்பு. ரைட். அதில் நான் நினைக்கிறேன் எழுத்து பிழை இருக்கும்போது தெரியல, பார்க்கணும் இருக்கா வாரம். இல்லை, நான் மூணாவது சொல்கிறேன். அடுத்த அடுத்தது பாருங்க, அது கேள்வி நம்பரும் இடையில மாறப்பட்டிருக்குது. ரைட். இதில் அது முக திருத்த வேணும். நீங்கள் நாலாவது கேள்வி என்ன மாற்றிக்கொள்ளுங்க. அறிவாளி, அறிஞன், போராளி, அறியாமை, பெரியோன். அப்போ இதில் வந்து அறிவாளியையும் அறிஞரையும் வந்து நாங்கள் ஒரு கருத்தாக கொண்டு வரலாம். இதில் அறிவாளி, அறிஞன். ரைட். அதே மாதிரி அஹ், பெரியோன், போராளி, அறியாமை. ரைட். அதில் எதிர்கருத்துன்னு சொல்கிற அளவுக்கு இதில் போராளி, அறியாமை, பெரியோன் யாராவது செய்திருந்தா இருந்தால் உங்களை நீங்கள் எடுத்திருந்த விடை இருந்தால் சொல்லுங்கள், இதை பார்க்கலாம். அறியாமை, பெரியோன், அது மற்ற மூணும் பொருத்தம் இல்லாமல் இருக்கு பாருங்க. ஒன்றோட ஒன்று பொருத்தம் இல்லாததான் இருக்குது. அப்போ நினைக்கிறேன் பேப்பர் டைப் பண்ணுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல. ம், அதான் நடந்திருக்குது. அதில் ரெண்டாவது கேள்வி, மூன்றாவது கேள்வியிலேயும் சின்ன பிள்ளை இருக்குது அதில். ரைட். நான் இதை திருத்தி போடுறதுக்காக திரும்ப போட்டு வரணும் உங்களுக்கு அந்த ஒத்த கருத்து கருத்து சொல்லக்கூடியது. ரைட். நாங்கள் மிச்ச பகுதியை பார்ப்போம். நாங்கள் இதில் மினைக்கிறதுல நேரம் போய் கொண்டிருக்கோம். ரைட். அதை என்ன டைப் பண்ணதை நான் திரும்ப ப்ரூவ் பார்க்காதான் பிரச்சனை, வர ஒன்றும் இல்லை. ரைட். இதில் வந்து நாங்கள் அந்த தர்க்க ரீதியா வினாக்களில் தர்க்க ரீதியான வினாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் 15 கேள்வியும் செய்திருந்த நாங்கள். போன வகுப்பு 15 கேள்வி முடிச்சிருந்த நாங்கள் 16வது கேள்வியும் டே பார்ப்போம். அப்ப நான் இதில் 16வது கேள்வியில் நிஜிகா பிறக்கும்போது அவளது தந்தையின் வயது 29 வருடங்களாக இருந்தது. ரைட். அப்ப இதில் நிஜிகா வந்து பிறக்கும்போது அவளது தந்தையின் வயது பிறக்கும்போதுன்னா அந்த வயதை பூச்சி மண்டலம்.
இப்போ இந்த டைமில் தந்தைன்ற வயதை பார்த்தீங்கன்னா தந்தைன்ற வயது வந்து 29 வருடமா இருக்கு. 29 வயது. அப்போ நிகிதா பிறக்கும் போது நிகிதாவுக்கு 0 வயசு இருக்குது. அந்த டைமில் தந்தைன்ற வயது 29 வருடங்களாக இருக்கு. அவளுக்கு 3 வயது இளையவரான அவ நிகிதாக்கு 3 வயது இளையவரானன்னு சொன்னா இப்ப நிகிதான்ற வயது 3 வயது ஆயிட்டு. 3 வருஷம் கடந்துட்டு நிகிதா பிறந்து 3 வருடம் கடந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நிகிதாக்கு உரிய வயது இப்ப இருக்கிற வயது 3 வயது. அப்ப நிகிதாக்கு 3 வயது ஆயிருக்குன்னா தந்தைக்கு 3 வயது கூடி இருக்கு. பாருங்க. நிகிதா பிறக்கும் போது தந்தைக்கு 29 வயது. நிகிதா வந்து இப்ப 3 வயது அதிகரிச்சிருக்குன்னா தந்தைக்கு 3 வயது கூடி இருக்கும். அவை தந்தைக்கு 32 வயது இப்ப. அப்ப இதுல சகோதரனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சகோதரனுக்கு தான் இப்ப 0 வயது. பாருங்க. அவனை விட இளையவனான சகோதரன். பாருங்க. நீதாவை விட 3 வயது இளையவரான சகோதரன். ஆகவே நான் சகோதரனுக்கு 0 என்று எடுக்கிறேன். நீதா வந்து 3 வயது இளையவர நீதாக்கு 3 வயது குறைவாக இருக்கிறபடியால் நீதான்ற வயதை 3 எடுத்தேன். நீதாக்கு 3 வயது அதிகரிச்சிருந்தா தந்தைக்கு 3 வயது அதிகரிச்சிருக்கும். ரைட். தொடர்ந்து சொல்லியிருக்கு பாருங்க. அவளது இளைய சகோதரர் பிறக்கும் போது அவளது தாயின் வயது 31 வருடங்களாக இருந்தது. அவனது தாயின் வயது 31 வயதாக இருந்தது. அப்ப சகோதரன் தாயின் வயது 31 வயதாக இருந்தது. அப்ப தாய்க்கு இப்ப 31 வயது. ரைட். இப்ப கேள்வி என்னண்டா நிஜிகாவின் பெற்றோரது வயதுகளின் வித்தியாசம் வருடங்கள்ல எத்தனை பாருங்க. இப்ப தந்தையின் வயது 32, தாயின் வயது 31. ஆகவே 2 பேருக்கும் இடையிலான வயது வித்தியாசம் வந்து 1 வயது வித்தியாசம். 1 வருடங்கள்ல வித்தியாசம் இருக்கு. இதுக்கு பொருத்தமான விடை வந்து 2வது விடை பொருத்தமானதா இருக்கு. விளங்கி இருக்குத்தானே? யாருக்கும் திருப்பி சொல்லணுமெண்டா? ஓகே. நாங்கள் அடுத்து பார்ப்போம். தேவையான சொன்னால் மெசேஜில் போடுங்க. ரைட். ஏனால் அதில் போன வகுப்பிலையும் வந்து சிலது விலங்கையில் இந்த மாதிரி ஒரு கொமெண்ட்ஸ் கிடைச்சிது. ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது திருமதி பெரேரா வருடத்துக்கு 3.5 எளிய வட்டியினை செலுத்தும் சேமிப்பு கணக்கொன்றில் 5 லட்சத்தினை முதலீடு செய்கிறார். அப்ப இதுல 5 லட்சத்தினை வந்து முதலீடு செய்கிறார். 3 லட்சம் 3.5 எளிய வீத வட்டி எளிய வட்டி இதுக்கு 5 லட்சம் ரூபா சேமிப்பில் ஈடுபடுத்திருக்கிறார். அப்ப வருஷத்துக்குரிய வட்டியை நான் கண்டுபிடிக்கணும். எளிய வட்டி பொதுவாக வீதங்களில் தரப்பட்ட அது வருஷத்துக்குரிய வருடத்துக்குன்னு சொல்லி இருக்கு தெளிவா. அப்ப 5 லட்சத்துக்கு நாங்கள் வருட வட்டி வந்து 3.5 வீதம். அவ 100 ரைட். 3.5 வரும். அப்ப இதை சுருக்கினீங்க என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குரிய வட்டி வந்து 7,500 ரூபாய். அப்ப இப்ப அவரே கிடைச்சிருக்கிற வட்டி வந்து 35,000 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு. அது இத்தனை வருஷத்துல கிடைக்கும்னா கேள்வி. அப்ப 35,000 ரூபாய் எங்களுக்கு வட்டியா கிடைச்சிருக்கா ஒரு வருஷத்துல 17,500 ரூபாய் கிடைக்குது. ஆகவே 2 வருடங்கள்ல இந்த வட்டி கிடைச்சிருக்கு. மொத்த வட்டியை கிடைச்ச வட்டியை ஒரு வருஷத்துக்கான வட்டியால நாங்க பிரிச்சிருக்கிறோம். பிரிக்கும் போது 2 வருடம் கிடைக்கும். அப்ப 2 வருடங்கள்ல அந்த 35,000 ரூபாய் வட்டியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ரைட். அடுத்தது பாருங்க. 18வது கேள்வி. 18வது கேள்வி வந்து ஒரு இளமானி படிப்பில் உள்ள ஒரு குழுவில் 1/3 பங்கினர். இதை நாங்கள் நேரடியாக செய்யலாம். 1/3 பங்கினர் வந்து 1/3 பகுதியினர் 19 வருடங்களை விட குறைந்தவர்கள். அப்ப இதுல 19 வருடங்களை விட குறைந்த ஆக்கள் 1/3 பகுதியினர். அப்ப நான் இதுல 19 மைனஸ் வந்து போட்டுருவேன். 19 வயதை விட குறைந்தவர்கள் மைனஸ் வந்து போடுறேன். அடுத்தது பாருங்க. வயது 19 வருடங்களை விட கூடியவர்களின் எண்ணிக்கையானது வயது 19 வருடங்களை உடைய 50 மாணவர்களின் எண்ணிக்கையின் 20 வீதமாக இருக்கின்றது. அப்ப என்னென்றால் 19 வருடங்களை விட கூடியவர்களின் எண்ணிக்கையானது வயது 19 வருடங்களை உடைய 50 மாணவர்களின் எண்ணிக்கையின் 20 வீதமாக இருக்கின்றது. அப்ப என்னென்றால் 19 வருடங்களை விட கூடியவர்களின் எண்ணிக்கையின் 20 வீதமாக இருக்கின்றது. அப்ப என்னென்றால் 19
வயது 19 வருடங்களை விட கூடின ஆக்களின் எண்ணிக்கை 19 வருடங்களின் பிளஸ் அண்டு காட்டுவோம் இதை 19 வருடங்களின் அதிகரிப்பு ரைட் 19 வருஷங்களை விட அதிகமாக இருக்கணும் ரைட் அப்போ 19 வருடங்களை விட கூடின ஆக்கள் 19 வருடங்களை உடைய ஆக்கள் அவை 50 பேர் இருக்கிறோம் 19 வருடங்களை விட 19 சரியா 19 வயசுல 50 பேர் இருக்கிறோம் அப்ப இப்ப கேள்வி திரும்ப ஒரு வாக்கி பாருங்க 19 வருடங்களை விட குறைந்தவர்கள் மொத்த ஆக்கள்ல மூன்றில் ஒரு பங்கினர் 19 வருடங்களை விட கூடியவர்கள் 19 வயதுடையவர் உடைய 50 மாணவர்களின் எண்ணிக்கை 20%. அப்ப 50 20% வந்து 10 மாணவர்கள் பாருங்க 50 20 அது உங்களை கணக்கிட்டு காட்ட தேவையில்லை 50க்கு 20 வீதம் 50 20 வீதம் 10 மாணவர்கள் அப்ப 10 மாணவர்கள் தான் 19 விட கூடின மாணவர்களா இருக்கிறார் அப்ப இதுல மொத்த மாணவர்கள்ல மூன்றில் ஒரு பகுதியினர் 19 மைனஸ் இந்த 19 பிளஸும் 19 வயதுடைய ஆக்களம் மூன்றில் ரெண்டு பகுதியினராக இருப்பினம் பாருங்க மொத்தம் மூன்றுக்கு மூன்று மூன்றில் மூன்று ரெண்டு பேரும் மூன்று பகுதியினர் இருக்கணும் எடுங்க அதுல மூன்றில் ஒரு பகுதி வந்து 19 விட குறைந்த ஆக்கள் என்று போனா 19 விட கூடின ஆக்களும் 19 வயதுடைய ஆக்களும் மூன்றில் ரெண்டு பகுதியினராக இருப்பினர் ஆகவே மூன்றில் ரெண்டு பகுதியினருடைய மொத்த தொகை வந்து 50ஐயும் 10ஐயும் நாங்கள் கூட்டும் போது எங்களுக்கு கிடைக்கும் 50 பிளஸ் 10 60 பேர் இது மூன்றில் ரெண்டு பகுதியினர் அப்ப ரெண்டு பங்குக்கு சமனாக இருக்குது இந்த 60 அப்ப 60 ரெண்டால பிரிச்ச மாட்டாங்க ஒரு பங்கு பெறும் 30 ஆகவே மொத்த மாணவர்கள் மூன்று பங்கினர் ஆகவே 90 மாணவர்கள் அந்த குழுவில் இருந்திருக்கிறார் ஓகே அது ரைட் அப்ப 90 மாணவர்கள் மொத்த குழுவில் இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கு திரும்ப ஒருக்கா சொல்றேன் பாருங்க அதுல வந்து 19 விட குறைந்த மாணவர்கள் 19 வயதை விட குறைந்த மாணவர்கள் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில மூன்றில் ஒரு பகுதியினர் என்று சொல்லியிருக்கிறார் அதேவேளை 19 விட அதிகமான மாணவர்கள் 19 வயதுடைய மாணவர்கள் 50 பேரின் 20 வீதம் என்று சொல்லியிருக்கிறார் அவை 50 20 வீதம் 10 பேர் அவை 19 விட அதிக மாணவர்கள் 10 பேரும் 19 வயது ஆக்கள் 50 பேரும் இருக்கிறார் அப்ப மூன்றில் ஒரு மொத்த மாணவர்கள்ல மூன்றில் ஒரு பகுதி 19 விட குறைந்தவர்கள் என்றா 19 விட அதிகமானவர்களும் 19 வயதுடைய மாணவர்களும் இந்த ரெண்டு பேருடைய கூட்டுத்தொகையும் வந்து மிச்சம் இருக்கிற மூன்றில் ரெண்டு பகுதிக்கு சமனாக இருக்கும் ஆகவே அது ரெண்டு பங்கு அப்போ 19 பிளஸும் 19ஐயும் கூட்டினோம் 60 அது ரெண்டு பங்குக்கு சமனாக இருக்குது ஆகவே ஒரு பங்கு வந்து 30 அவை மூன்று பங்கால பெருக்கினோம்னா 90 மாணவர்கள் அந்த குழுவில் இருந்திருப்பீங்க ரைட் அடுத்த வினாப்பா அடுத்த வினாவில் சொல்லியிருக்குது ஒரு குடும்பத்தில் உள்ள 9 உடன்பிறப்புகளில் 9 சகோதரங்களில் மூத்தவரின் வயது 28 வருடங்களும் இளையவரின் வயது 3 வருடங்களும் ஆகும் மற்ற 7 உடன்பிறப்புகளதும் வயதுகளின் சராசரியானது எல்லா உடன்பிறப்புகளதும் வயதுகளின் சராசரியை விட ஒரு வயது குறைவாகும் உடன்பிறப்புகள் 9 பேரினதும் வயதுகளின் சரியான தொகை எத்தனை என்று அப்ப இதை நீங்கள் செய்யும் போது இது நாங்கள் விடையில இருந்து தான் பெறலாம் இதுக்கு சரியா விடையில இருந்து நாங்கள் பார்ப்போம் என்னண்டா இதுல சொல்லியிருக்கிற தகவல் இதுதான் 9 உடன்பிறப்புகள்ல மூத்தவருக்கு வயசு 28 இளையவருக்கு வயது 3 வருடங்கள் ஏனைய 7 உடன்பிறப்புகளின் வயதுகளின் கூட்டுத்தொகையின் சராசரி 9 பேருடைய அது இல்லான்னு சொல்லியிருக்கீங்க எல்லா உடன்பிறப்புகள்னு சொல்லி 9 பேர்த்த வயதுகளின் சராசரியை விட ஒரு வயது குறைவா உதாரணத்துக்கு 7 பேர்த்த சராசரி வந்து 10 என்று சொன்னால் இந்த 9 பேர்த்த சராசரி வந்து 11 இருக்கும் 9 பேர்த்த 11 இருந்தால் 7 பேர்த்த 10 ஒன்று குறைவாக இருக்கு 7 பேர்த்த சராசரி அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம் என்னன்னா தந்திருக்கிற விடையை வச்சுக்கொண்டு பார்ப்போம் முதல் வந்து 9 பேர்த்த சராசரி என்று எடுப்போம் இல்ல
9 பேர்ட்ட சராசரி 9 நாங்கள் அதை 9ஆல் பிரிக்கணும்னா 980 பேர் வரும். 980 மொத்த கூட்டுத்தொகை வரும். இப்போ இது 9 பேர்ட்ட தான் 99 கூட்டுத்தொகை. அதில் பாருங்க நாங்கள் 7 பேர்ட்ட சராசரியை கண்டுபிடிக்கணும் என்றால் மூத்தவற்ற வயது 28, இளையவற்ற வயது 3. ஆகவே 2 பேரை நாங்கள் இதில் நீக்க போகிறோம். நீக்கும் போது அவை இந்த வயதின் கூட்டுத்தொகை 28 சக 3, இந்த ரெண்டும் வந்து நீக்கப்படுது. 2 வயதுகளும் வந்து நீக்கப்படுது. அப்ப 31 நான் கழிக்கணும். கழிச்சால் இப்போ மிச்சம் இருக்கிறார்கள் பாருங்க. 99ல் சாரி நான் பிரிக்கிறேன். 9 9 9 81 ரைட் 81. 81ல் 31 போனால் ரைட். அப்போ இதில் வந்து 50 மாணவர்கள் 2 பேர். 81ல் 31 போனால் 50 பேர். 50 நாங்கள் 7ஆல் வகுக்கலாமா? வகுக்கலாம். அப்போ இந்த விட வந்து பொருத்தம் இல்லை பாருங்க. சரிதானே? அப்போ இதில் 50 நாங்கள் 7ஆல் பிரித்தால் 7 பேர்ட்ட சராசரி வரணும். அது தசத்தில் வருது. அப்போ அந்த விட பொருத்தம் இல்லை. அடுத்தது பாருங்க 11. 11 9 பேருந்த சராசரி என்று எடுத்தோம்னா 9ஆல் பிரிக்கணும். மொத்த கூட்டுத்தொகை வேணும் 99. 99லேருந்து 2 பேர்ட்டே 31 வயதை கழிப்போம். கழிச்சா மிச்சம் எங்களுக்கு வந்து 68 கிடைக்க போகுது பாருங்க. 68 கிடைக்கும். 68 7ஆல் சுருக்கலாமா? 63 முறை வரும். 9க்கு 63 முறை அங்கால மிச்சம் 5. அப்போ அதுவும் வந்து பிரிவிடாது. ரசத்தில் வாரவடியால் அந்த விடையும் பொருத்தமில்லாம் இருக்கு. ரைட். அடுத்தது பாருங்க 12. 12 9 பேருக்குரிய சராசரி 12 எடுத்தோம்னா இப்போ 9 பேர் தான் இதில் இருக்கிற விட. அப்போ 9ஆல் பெருக்கினா 108 வரும். 12 108. அதில் 31 வயதை கழிப்போம். மூத்தவற்றையும் இளையவற்றையும் கழிச்சால் மிச்சம் இருக்கிறது 77 இருக்கு மிச்சம் பாருங்க. அப்போ 77 நாங்கள் 7ஆல் பிரிச்சால் அப்போ இந்த 7 பேர்ட்ட சராசரி எத்தனை வருது? 11 வருது பாருங்க. 9 பேர்ட்ட சராசரி 12 இருந்தால் ரைட், அதில் மூத்தவரையும் இளையவரையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 7 பேர்ட்ட சராசரி 11 பேர். அப்போ பாருங்க மொத்த சராசரியை விட 9 பேர்ட்ட சராசரியை விட 7 பேர்ட்ட சராசரி ஒன்று குறைவாக இருக்கு. அப்போ இதில் கேள்வி என்னண்டா 9 உடன்பிறப்புகள் சராசரி வயதை விளையாண்டு கேட்டு அவை அது 12 வயதாக இருக்கு. விலங்குதானே? விரும்பினா 14 நீங்கள் போட்டு பார்க்கலாம். 14 போட்டு பார்த்தீங்கன்னா 14 9ஆல் பிரிக்கிறீங்கன்னா 126 கிடைக்கும். அதில் இந்த 31 கழிச்சிங்கன்னு சொன்னால் 95 வெறும் 95 7ஆல் பிரிக்கலாம். அது வேணும் ஒரு முறை 25 மிஞ்சும் 3 அங்கால 21 4 வந்து மிஞ்சும். இப்போ தசத்தில் வரப்போகுது அதுவும். அப்போ 14 விடையும் பொருத்தமில். அப்போ 12 வந்து பொருத்தமானதாக இருக்குது. அது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இதில் வந்து 12 9 பேர்ட்ட வயது சராசரியும் 12 எடுத்தோம்னு சொன்னால் மொத்த வயதுகளின் கூட்டுத்தொகை 108 வருது. அதில் 2 பேரை நாங்கள் நீக்கிறோம். சரியான மூத்தவரையும் இளையவற்ற கூட்டுத்தொகையை நீக்கிறோம். 31 நீக்கிறோம். 77 வருது. அப்போ 77 நாங்கள் 7 பேரால் பிரித்தோம்னா அவையின் சராசரி 11 பேர். 7 பேர்ட்ட சராசரி 11. அப்போ எங்களுக்கு கேள்வியில் சொல்லியிருக்குது 9 பேர்ட்ட சராசரி வயதை விட 7 பேருடைய சராசரி வயது 1 வயதால் குறைவாக இருக்கும். அல்ல 1 வருடங்களால் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆகவே 9 பேர்ட்ட சராசரி வயது வந்து 12 வருடங்கள். ரைட். அடுத்த கேள்விக்கு போகணும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுத் தேர்தல் ஒன்றின் போது வாக்களிப்பு நிலையத்தில் பொதுத் தேர்தலில் வாக்களிப்பு நிலையத்தில் WXYZ என்று சொல்லி 4 கட்சிகள் வந்து முறையே 8க்கு 8 6க்கு 3 1க்கு என்ற அடிப்படையில் 8 6 3 1க்கு என்ற அடிப்படையில் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதில் கட்சி எக்ஸ் வந்து
கட்சி சற்றினை விட 20,000 வாக்குகள் அதிகமாக பெற்றுள்ளது எனின் கட்சி டபிள்யூ பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை யாதெல்லாம் கேள்வி. அப்ப இதுல பாருங்க, எங்கள்ட இருக்கிற கட்சிகள் வந்து டபிள்யூ எக்ஸ் பை அது செட் 4 கட்சிகள் இருக்கணும். இது 4 கட்சியின் விகிதாசாரத்தை பாருங்க, 8க்கு 6க்கு 3க்கு 1. இது வந்து இந்த கட்சிகள் பெற்றுக்கொண்ட டபிள்யூக்கு 8, வைக்கு 3, செட்டுக்கு 1. ரைட். இப்ப இந்த எக்ஸெண்ட கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் வந்து எக்ஸெண்ட கட்சியின் வாக்குகளை விட சற்றெண்ட கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் வந்து 20,000 அதிகமாக, சாரி, எக்ஸ் கட்சியானது சற்றினை விட 20,000 கூடுதலான வாக்களை பெற்று. அப்ப எக்ஸெண்ட கட்சியை பார்த்தீங்கன்னா எக்ஸின் விகிதாசாரம் 6, சற்றின் விகிதாசாரம் 1. அப்ப எக்ஸ் வந்து சற்றை விட 5 விகிதாசாரத்தில் அதிகமாக இருக்கு பாருங்க, அல்லது 5 மடங்கு கூடுதலாக இருக்குன்னு விடுங்க. சற்றை விட சரியான சட் வந்து ஒரு வாக்கு பெற்றிருக்கும் போது எக்ஸ் வந்து 6 வாக்குகளை பெற்றிருக்குன்னு. ஆகவே சட்டோட ஒப்பிடும்போது எக்ஸிட்ட எத்தனை வாக்குகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் 5 வாக்கு அதிகமாக இருக்கு. ரைட். அப்ப அந்த வாக்குகள் எண்ணிக்கை தந்து இருக்குங்கிட்ட. அப்ப அந்த 5 வாக்குகள் எதுக்கு எவ்வளவுன்னு சொல்லியிருக்கின்றால் 20,000 வாக்குகள்னு சொல்லி. அப்ப 5ஆல பிரிச்சம் என்றால் உங்களுக்கு ஒரு பங்கு எத்தனை வாக்குகள் என்று. அப்ப ஒரு பங்கு 4,000 வாக்குகளாக இருக்கு. சரியான. அப்ப நீங்கள் விகித அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை மடங்கு எடுப்பீங்கள். அப்ப சட்டோட ஒப்பிடும்போது எக்ஸ் வந்து 5 மடங்கு வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கு. அந்த அதிகமாக பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 20,000. அப்போ அதை நாங்கள் 5ஆல பிரித்தோம் என்றால் அவர் ஒரு மடங்கு வாக்கு வந்து 4,000 இருக்கு. அப்போ இப்போ எல்லா கட்சிகளின் வாக்கையும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். 4,000 எங்களுக்கு டபுள்யூன்னு சொல்லி டபுள்யூக்கு வந்து 8 பங்கு அவை பிரிக்கணும் வேண்டாம், 32,000 வாக்குகளை டபுள்யூ பெற்றிருக்கு. டபுள்யூ பெற்றுக்கொண்ட வாக்கு வந்து 32,000 வாக்கு. சரிதானே? சாப்பிட ரைட். அதான் நல்லா இருக்கும். மியூட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் ரைட். ஓகே. அப்போ இந்த 5 கேள்வியும் உங்களுக்கு தெளிவாக இருக்குமான்னு நம்புறேன். ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் மெசேஜில் போடலாம். திருப்பி எதுவும் சொல்லணும்னு சொன்னாலும் ஓகே. ரைட். அடுத்த கேள்விக்கு போகணும். ரைட். அடுத்த கேள்வி வந்து ஒரு ஒரு சுடாக்கு கேள்வி உண்டு. ரைட். இதில் வந்து ஒரு 9x9 என்ற சதுரங்களை கொண்ட மொத்தம் 81 சதுரங்கள் இருக்குது. அதை நாங்கள் 3x3 என்ற அடிப்படையில் பிரித்து தந்திருக்கிறோம். ரைட். அப்போ இதில் வந்து சில இலக்கங்கள் தந்திருக்கிறோம், சிலதுக்கு ஆங்கிலத்தில் தந்திருக்கிறோம். அதை கண்டுபிடிக்க சொல்லி தான் இதில் சொல்லியிருக்கிறோம். அப்போ இதையும் நாங்கள் விடிய வச்சு கொண்டு பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அல்லது இந்த அட்டவணையை நாங்கள் நிரப்ப வேணும் முழுவதும். இப்போ அந்த அட்டவணையை பற்றி நான் கொஞ்சம் விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம். ரைட். இப்போ இதில் திரும்ப வர கீறுறாங்க. இதில் எல்லாம் ஒரே சைஸ் கோடாக இருக்கிறபடியால் இப்படி 3 தர 3 என்ற அடிப்படையில் பிரிக்கப்படுறது. இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கு. அப்போ இதில் சொல்லப்படுற நிபந்தனை என்னன்னா, இந்த 3 தர 3ன்றதுக்குள்ள 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள்லாம் பெறும். அப்போ ஒவ்வொரு சதுரத்துக்குள்ளேயும் அது நிதியாக இருந்தாலும் சரி, நிரலாக இருந்தாலும் சரி,
ஒன்று தொடக்கம் 9 வரையானதான். இப்போ இதில் 9 சதுரங்கள் இருக்கு. அப்போ ஒன்று தொடக்கம் 9 வரை. அப்போ ஒரு இலக்கம் திரும்ப திரும்ப வராது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிரல் மற்றும் நிறையா இருக்கிற மொத்த சதுரங்கள் 9 சதுரங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கம் திரும்ப வரக்கூடாது. அப்போ அந்த நிபந்தனையை நீங்கள் பார்க்க வேணும். சரிதானே? ரைட். அப்போ அப்படி நாங்கள் இலக்கங்களை வந்து பிரதியிடும் போது இதில் ஆங்கில எழுத்து ஏ, ஆங்கில எழுத்து பி, ஆங்கில எழுத்து சி, டி, இ என்று சொல்லி இவ்வளவு எழுத்துக்களுக்கு உரிய இலக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கணும். அதான் கேள்வி. வேற ஆங்கிலத்தை நான் கலரால மாற்றி இருக்கிறேன் உங்களை இலவா அதை அடையாளம் காண்றதுக்காக. ரைட். ஓகே. அப்போ இதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆங்கில எழுத்துலையும் என்னென்ன இலக்கங்கள் வரும்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அப்போ நீங்கள் முதல் இதுக்கு செய்ய வேண்டிய என்னண்டா, இப்போ இந்த ஆங்கில எழுத்து உள்ள அதிகமான இலக்கங்கள் நிரப்பப்பட்டிருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்றால் இந்த சி என்ற குலம் வந்து அதிகமாக நிரப்பப்பட்டிருக்குது. சரி, விரும்பினா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ ஏ எடுத்தோம்னு சொன்னால் ஏயில் வந்து என்னென்ன இலக்கங்கள் வரும். அப்போ இதை விடிய வச்சுக்கொண்டு ஏயை பார்க்க வேணும் நாங்கள். ஏயில் வந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இலக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் விடிய வச்சுக்கொண்டு தான் பார்க்க வேணும். நான் இதில் முதல் நிரப்புறதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு வந்து விடிய பார்ப்பேன் நான். கேள்வி என்ன கேள்வி அதுக்குரிய விடிய பார்ப்போம். இப்போ இதில் வந்து சிக்கு வந்து அதிகமான எழுத்துக்கள் ரைட், அதிகமான இருக்கிறபடியால் அதிகமான சதுரங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறபடியால் அதில் பாருங்க இதுல 2 இருக்கு, 3 4 இருக்குது, 5 இல்லை, 6 இருக்குது, 7 இல்லை, 8 8 இல்லை. அப்போ என்னண்டா இதில் பாருங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து சும்மா நீங்கள் இதில் 5 போடுறீங்கண்டா இந்த குளத்துல இங்கே 5 இருக்கு. அப்போ அது 5 பேர் ஆகுது. அப்போ 5 இந்த 9 நிரல் நிரல் அல்லது நிறவழியில் ஒரு இடத்துல தான் இருக்கலாம். ஆனால் அதே போல் அந்த ஒரு சிறிய 3 தர 3 என்ற சதுரத்துக்கே உள்ளடங்க வரும் அது. அப்போ சிக்கு வந்து 5 பேர் ஆகுது. இப்போ சிக்கும் பெறாது, இந்த இடத்துலையும் பெறாது 5. ஏன்னா இங்கே 5 இருக்கிறபடியா. ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று பெறாது. ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது இதில். சரிதானே? அப்போ வராது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சியில் நாங்கள் என்னத்தை கொடுக்கலாம், இதில் வந்து ஒன்று வராது. பாருங்க, ஒன்று வராது. என்ன ரீசன்? இங்கே இருக்கு ஒன்று, கீழேயும் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துலையும் ஒன்று வராது. அப்போ இந்த இடத்துலையும் ஒன்று வராது. அப்போ இப்போ ஒன்று வரக்கூடிய இடம் எங்கன்னா சியில் மட்டும்தான் ஒன்று போடலாம். ஏனென்றால் இதுக்கு இந்த பாருங்க இதில் வந்து ஒன்று இருக்கிறபடியால் நாங்கள் அதுக்கு நேரம் மற்ற வேறு ஒன்று சேர்க்கலாம். அப்போ சிக்கு வந்து பொருத்தமானது வந்து ஆங்கில எழுத்து சிக்குரியது இலக்கம் 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ரைட். அப்போ அது கண்டுபிடிச்சிருக்கோம் சிக்குரியது 1ன்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக இருக்கிறன்னு சொன்னால் நாங்கள் இந்த பி 3 நிரப்பப்பட்டிருக்கு, டியின்டையும் 3 நிரப்பப்பட்டிருக்கு. இந்த பொக்ஸையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் மற்றதற்கு பார்க்கலாம், பியையும் பார்க்கலாம். என்னோட இதில் 5 விஷயம் இருக்குது. ரைட். அப்போ இதில் பிக்குரிய அந்த கேள்வியை மறக்கா பார்த்து கொண்டு வருவோம். ரைட். அப்போ இதில் கேள்வியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏயை குறிக்கின்ற இலக்கம் ஏக்கு வந்து 4 இலக்கம் தந்திருக்கணும், 3 6 7 9 தந்திருக்கணும். ரைட். பிக்கு வந்து இலக்கம் 2 3 4 5 தந்திருக்கணும். சிக்கு வந்து 1 2 7 8 தந்திருக்கணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டி வந்து 4 7 8 9, இ வந்து 2 5 7 9. ரைட். அப்போ இதை வச்சுக்கொண்டு நான் இலவாக கொஞ்சம் இதை அணுகலாம் நினைக்கிறேன். ரைட். அப்போ இதில் வந்து பாருங்க இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கு முடிய இலக்கங்கள் என்ன கொடுத்துருக்கிறோம் அதை வச்சுக்கொண்டு பார்ப்போம்.
ரைட். இதுல ஏகி கொடுத்திருக்கிறது வந்து மூன்றும், ஆங்கில எழுத்து ஏக்கி தந்திருக்கிற விடை வந்து எங்களுக்கு 3, 6, 7, 9 தந்திருக்கிறோம். ரைட். அதே மாதிரி பிக்கு தந்திருக்கிறது வந்து உங்களுக்கு இலவா பார்க்கறதுக்காக நான் இதில் குறிச்சு விடுறேன். 2, 3, 4, 5 பேப்பரில் இருக்கிறாங்களோ ஓகே. அடுத்த சிக்கு தந்திருக்கணும். ஆன்சரில் இருக்கிறது வந்து ரைட். அதை நாங்கள் ஏற்கனவே 1, 2 கண்டிருக்கிறபடியா ஓகே. அடுத்தது டிஏ பாருங்க. டிக்கு வந்து 7, 4, 8, 9 தந்திருக்கிறேன். ஈக்குரிய ஆங்கில எழுத்துக்கள் விடையில இருக்குது. சாரி, ஆங்கில எழுத்து ஈக்குரியது 5, 2, 5, 7, 9 ரைட். இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த அளபடியை பார்ப்போம். அப்போ இதில் வந்து ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்கு. அப்போ இதில் பாருங்க, இதில் இந்த இடத்துல 3 இல்லை, 3 வரலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் 3 இல்லை, அப்போ 3 வரலாம். சரிதானே? ரைட். மற்ற இலக்கங்களையும் நாங்கள் அதுக்குரிய சந்தர்ப்பம் பார்க்க வேணும். இப்போ இதில் 7 பாருங்க. அப்போ ஏயில் 7 இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7 போடலாது. என்ன 7 கட்டாமல் இந்த அந்த குளத்துக்குள்ள 3 தர 3க்குள்ள 7 வர வேணும். ஆனால் இந்த இடங்கள்ல நாங்கள் 7 போடலாம். என்ன காரணம்னா இங்கே ஒரு 7 இருக்கு. சரிதானே? அப்போ இதில் 7 போடலாம். அப்போ 7 போடுறதுக்கு இன்னொரு இடம் இது ஒன்று இருக்குது. மற்றது இதில் சார்ந்திருக்கிற ஏ அல்லது ஏக்கு மேல் இருக்கிற இந்த இடம் வர வேணும். அதே மாதிரி 6 தந்திருக்கணும். 6 பாருங்க. 6 வந்து இதில் போடலாது, இதுலேயும் போடலாது 6. பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6 இருக்கிறபடியே இதுக்குள்ளேயும் 6 போடலாம். எல்லாத்துலேயும் 6 போடலாம். அப்போ இப்போ 6 போடுறதுக்கான ஒரு இடம் இதுலேயும் 6 போடலாம் பாருங்க. என்னென்னு சொல்லி சொல்றேன்னு பாருங்க. இதுல வந்து 6 இருக்கிறபடியால் இந்த குளத்துக்குள்ள 6 இருக்கிறபடியா இதுல 6 வராது. அப்படிதான் நீங்க அதை பார்க்க வேணும். இதுலேயும் 6 இருக்கிறபடியா இதுக்கும் 6 வராது, இதுக்கும் 6 போடலாது. இஞ்சி 6 இருக்கிறபடியால் இதுல 6 போடலாது. அப்ப ஏக்குரிய இலக்கம் வந்து 6 தான் சரியானதா இருக்கு. அப்ப ஏக்கு வந்து நாங்கள் 6 பொருத்தமானதா இருக்கும். அதை தெரிவு செய்யும். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, பி குறியதை பாருங்க. இப்படியே வச்சு பார்க்கலாம், நீங்க ஓர்டர்லயே பார்க்கலாம். பி வந்து 2, 3, 4, 5 தந்திருக்கிறோம். அப்ப இதுல என்னென்ன வாய்ப்பு இருக்குன்றதை பாருங்க நீங்க. அப்ப 2 இதுல போடலாமான்னு பாருங்க. இதுல இந்த இடத்துக்குள்ள வராது 2. எங்களுக்கு 2 இல்லை இந்த சதுர இதுக்குள்ள 9, 3 தர 3ன்றதுக்குள்ள 2 இல்லை. கொஞ்சம் சுலவாக தான் இருக்கும். நீங்கள் செய்திருப்பீங்களோ. அப்ப இதுக்கு 2 வராது. இந்த இடத்துக்கையும் 2 போடலாம். வேற இதுல 2 இருக்கிற வழியா இதுக்கு 2 வராது. ரைட். அதே மாதிரி பாருங்க, 4 இருக்கிறபடியா 4 இதுல வராது. இதுல ஓகே 5 பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல 5 இருக்கிறபடியா 5 இதுக்கு போடலாது. இந்த இடத்துலயும் 5 இருக்கிறபடியா இதுக்கு 5 போடலாது. அப்ப இதுல ஏற்கனவே 5 இருக்கிறபடியா இந்த இடத்துலயும் 5 வராது. திரும்ப ஒருக்கா சொல்றேன் பாருங்க. 5 இதுல இருக்கிறபடியால் இந்த இடத்துல 5 போடலாம், இதுக்கு 5 போடலாம். ஆனா எங்களுக்கு இந்த 3 தர 3 இந்த பாக்ஸுக்குள்ள 5 பேர வரும். சரியான? அப்ப இதுலயும் 5 போடலாம் பாருங்க. இஞ்சி 5 இருக்கிறபடியா இந்த இடத்துலயும் 5 போடலாம். இதுல 5 இருக்கிறபடியா கேமராது கேமரா. அப்ப பி என் இடத்துல வரக்கூடியது வந்து 5 தான் பி என் இடத்துக்கு பொருத்தமானதா இருக்கு. சரியான? இப்போ எல்லாத்தையும் நிரப்பி கொண்டிருக்கிறீங்கள, இதை பார்க்கலாம். நீங்கள் இலவா ஒரு ஒரு கணக்கு செய்துட்டீங்கன்னா இதை பார்க்கலாம் புறங்களை. சரிதானே? அதை இந்த இதை வச்சுக்கொண்டு பார்த்துடலாம்.
ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது சி பார்த்துட்டோம். டியை பாருங்க. டியில் இந்த பாக்ஸுக்குள்ள தான் டி இருக்குது. 3 தர 3 இதுக்குள்ள இருக்குது. இதில் டிக்குரிய ஆங்கில எழுத பார்த்தீங்கன்னா சாரி இலக்கத்தை பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது. அப்போ ரெண்டா 7 பெறாது சந்தர்ப்பமே இல்லை. ஏன் 7 பெறாண்டா 7 இஞ்சி இருக்கிறபடியா, இந்த இடத்துல 7 இருக்கிறபடியா இதுக்குள்ளேயும் 7 பெறாது, டிக்கும் 7 பெறாது. அப்போ 7 விடுவோம். அடுத்த 4 பாருங்க. ரைட், இதுக்கு 4 பாக்ஸுக்கு வரத்தான் வேணும். இங்கே ஒரு 4 இருக்கிறபடியா இந்த குளத்துக்குள்ள 4 பெறாது, இதுகளில் எல்லாம் 4 பெறாது. சரிதானே? அப்போ 4 வாரதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கு. பார்க்கலாம், மிச்சத்தையும் பார்த்துட்டு. அடுத்தது 8 பாருங்க. 8 வந்து இதுக்குள்ளே இந்த குளத்துக்குள்ள வாரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதில் வராது 8. சரிதானே? இலையும் 8 வராது, 8 அங்கே இருக்கிற வழியால். அடுத்தது 8 இஞ்ச கீழே இருக்கிற வழியே இந்த குளம் ஒன்றுக்கும் 8 வராது. பாருங்க, 8 வரக்கூடிய ஒரு இடம் வந்து இதுல வராது, இதுல இருக்கிறபடியே இங்கேயும் வராது 8. பாருங்க, திரும்ப ஒரு கதை சொல்றோம், மாப் பண்ணி காட்டுறேன். பாருங்க, 8 இதுல இருக்கிறபடியால் இந்த இடத்துல 8 வராது, இந்த இடத்துக்கு 8 வராது. அடுத்தது இதுல ஒரு 8 இருக்கிறபடியால் இதுக்கு 8 வராது, இதுக்கு 8 வராது. அடுத்த இதுல ஒரு 8 இருக்கிறபடியா இதுக்கு 8 வராது. அப்ப டிக்கு வந்து வரக்கூடிய இடம் வந்து எழுத்து வந்து 8 வரவும், டி என்ற ஆங்கில எழுத்துக்கு 8 வரவும். சரிதானே? அடுத்தது பாருங்க, ஈய பாருங்க. ஈயம் இதே மாதிரி பார்க்கலாம். இதுதான் அந்த ஈக்குரிய பகுதி. 3 தர 3. அதில் ஈக்கு கொடுத்துருக்கிறோம் 2 கொடுத்துருக்கிறோம், 5, 7, 9 கொடுத்துருக்கிறோம். இப்போ பாருங்க, இதுல 7 வராது, இதுல 7 இருக்கிறபடியாலும் வராது, இங்க இருக்கிறபடியா இதுக்கெல்லாம் 7 போடலாது. அப்ப ஈயன் இடத்துக்கு 7 போடலாமா? ரைட். அடுத்தது பாருங்க, 2 போடக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இங்க 2 இருக்கிறபடியா இதுக்கு 2 வராது, ஈல 2 பெறலாம், வர வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 5 இருக்கா, அப்போ 5 போட தேவையில்லை. டிக்கு ஈக்கு வந்து 5 வராது, ஏனென்றால் ஏற்கனவே 5 இருக்கு எங்கள்கிட்ட. இந்த இடத்துல 5 இருக்கு பாருங்க, இதுல 5 இருக்கிறபடியால் இதுக்குள்ள 5 வராது. அப்ப 5 நீக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட். அப்ப இதுல வந்து ஆஹ், 7 பாருங்க. இந்த இடத்துல 7 வராது, இதுக்கையும் கீழே 7 இருக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க 7 போடலாது, இதுக்கு 7 இருக்கு, 7 இருக்கிறபடியே இதுக்கையும் வராது. அப்ப 7 போடக்கூடிய ஒரு இடம் இது மட்டும்தான். ஈஎன் இடத்துல மட்டும்தான் 7 போடணும். பாருங்க, அது இருக்கா, திரும்ப சொல்றேன். இதுல 7 இருக்கிறபடியால் இதுல 7 வராது, இதுக்கையும் 7 வராது. இஞ்சி ஏற்கனவே 7 தந்திருக்கிறபடியால் இதுல 7 வராது, இதுலயும் 7 வராது. அப்ப இது வந்து இதுல இடைவெளிகள் இல்லை. அப்ப இதுல வந்து பிறகு 7 வந்து பொருத்தமானதா இருக்கு. சரிதானே? அப்ப ஆங்கில எழுத்து இப்ப ஏக்கு வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் 6. விட தேவையான நோட் பண்ணிக்கலாம். பிக்கு வந்து அடையாளம் கண்டிருக்கிறோம் 5. சிக்கு அடையாளம் கண்டிருக்கிறோம் 1. டிக்கு அடையாளம் கண்டிருக்கிறோம் 8. ஈக்கு அடையாளம் கண்டிருக்கிறோம் 7.
சரிதானே? உங்களோட விடையோட சேர்த்து பாருங்க. பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க எனக்கு. ரைட். ஓகே. அடுத்தது வந்து இந்த கூற்றுக்களும் அதற்குரிய முடிவுகளை பற்றிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இந்த பேப்பரில். அதையும் ஒருக்கா பார்ப்போம். அதை பார்த்து இந்த பேப்பரை முடிப்போம். ரைட். அப்போ இதில் வந்து பாருங்க, தந்திருக்கிற கூற்றுக்களில் முடிவு ஒன்று சரி என்று சொன்னால் ஏ குறிப்பிடட்டுமா? அதே மாதிரி முடிவு ரெண்டு மாத்திரம் சரி என்று சொன்னால் ஆங்கில எழுத்து பிஏ குறிப்பிடட்டுமா? முடிவு ஒன்று அல்லது ரெண்டு மாத்திரம் சரியானது, ஒன்று அல்லது ரெண்டு ஏதாவது ஒன்று சரியா இருந்தால் சிஏ குறிப்பிடட்டுமா? அடுத்த முடிவு இரண்டு முடிவுகளும் தவறுண்டா டிஏ குறிப்பிடணும், இரண்டு முடிவுகளும் சரி என்றாலும் ஈஏ குறிப்பிட சொல்லி சொல்லியிருக்கிறோம். அப்ப இது வந்து வெண்வரி படத்தினூடாக தான் நாங்கள் இந்த இதை வரைஞ்சு கொள்ளலாம் அவங்களுக்கு. அதான் காணணும். இப்ப சில ஆடைகள் காட்சட்டைகள். அப்ப இதுல எங்களுக்கு நடைமுறையில பொய்யான தகவலா இருந்தாலும் இஞ்சி சொல்றதை தான் செய்ய வேணும், அதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அப்ப சில ஆடைகள், சில ஆடைகள்னா இந்த இடைவெட்டி சொல்றதா இருக்கு. சில, இதான் அந்த சிலன்றது. சரிதானே? சில இது வந்து ஆடைகள் எடுத்துக்கொள்றேன். இது வந்து காட் சட்டை. அப்ப சில காட் சட்டை வந்து ஆடைகளா இருக்குது, அல்லது சில ஆடைகள் வந்து காட் சட்டையா இருக்கு. அது இந்த பகுதியா இருக்கு. நிறந்தடி காட்டியிருக்கிற இந்த பகுதியா இருக்கு. சரிதானே? அடுத்தது சில காட் சட்டைகள் இறக்குமதி பொருட்கள். பாருங்க, சில காட் சட்டைகள்லாம் இறக்குமதி பொருட்கள்னு சொன்னேன். அப்ப அதுவும் காட் சட்டை என்ற இந்த படத்தை வந்து இடைபெற்றதா இருக்கும். இது வந்து சில காட் சட்டைகள் இறக்குமதி பொருட்கள். அப்ப இது இறக்குமதி பொருள். இப்ப கூட்ட பாருங்க, சில ஆடைகள் இறக்குமதி பொருட்கள். பாருங்க, ஆடைக்கும் இறக்குமதி பொருளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? இல்ல, தொடர்பு எதுவுமே இல்லை. அப்ப இந்த கூற்று வந்து பிழையானது. அப்போ முதலாவது முடிவு, சாரி, இந்த முடிவு வந்து பிழையானது. அடுத்து பாருங்க, சில இறக்குமதி பொருட்கள் ஆடைகள். சில ஆடைகள் இறக்குமதி பொருட்கள், முதல் இருந்து சொல்லிடுறேன். சில ஆடைகள் இறக்குமதி பொருட்கள் சொன்னேன். அப்புறம் இப்ப சில இறக்குமதி பொருட்கள் ஆடைகள் மாறி சொல்லிடுறேன். ரெண்டுமே வந்து ஒரே கருத்து தான். அப்ப ரெண்டும் வந்து பிழையானது. அப்ப இரண்டும் பிழை என்று சொன்னாங்களுக்கு விடை வந்து ஆங்கில எழுத்து டியை குறிக்கும். அப்ப 31வதுக்கு ஆங்கில எழுத்து டி. ரைட். அடுத்தது கூற்றுகள் வந்திருக்கு. சில ரோசா ரோசா பூக்கள் சிவப்பு நிறம். பாருங்க, இதுல சொல்லிக்கிற கூட்டுல 32வது சில ரோசா பூக்கள் சிவப்பு நிறம் உள்ளதா இருக்கு. சில ரெண்டு வந்தா நீங்க இட வெட்டுறது தான், மாற்று கருத்து, வேற விடயங்கள் இல்லை அதுல. அப்ப சில ரோசா, அப்ப ரோசாவுக்கு ஒரு வட்டத்தை போடுறேன். பூக்கள் சிவப்பு நிறத்துக்கு ஒரு வட்டத்தை போடுறேன். இது சிவப்பு, இது ரோசா. ரைட். அடுத்தது மஞ்சள் பூக்கள் ரோசா பூக்கள் இல்லை. பாருங்க, மஞ்சள் பூக்கள் ரோசா பூக்கள் இல்லை. மஞ்சளுக்கும் இந்த மேலே சொல்லியிருக்கிற சிவப்பு நிறத்துக்கோ அல்லது ரோசாவுக்கோ இந்த விதமான தொடர்புமே இல்லை. பாருங்க, அப்ப இது மஞ்சளுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை. அப்ப பாருங்க, சில பூக்கள் சிவப்பு பூக்கள் மஞ்சள் ஆகும். ரெண்டு மஞ்சளுக்கும் சிவப்புக்கும் தொடர்பு இருக்கோ? இல்லை. அப்ப அந்த கூற்று போய், அப்ப இது வந்து தவறானது. அடுத்தது பாத்தீங்கன்னா, சகல மஞ்சள் பூக்களும் சிவப்பு நிறம், இதுவும் தொடர்பு இல்லாததான் சொல்லி. அப்ப இதுவும் போய். அப்ப இதுக்கு பொருத்தமானது வந்து ஆங்கில எழுத்து டி வந்து பொருத்தமான இரண்டு கூற்றுகளுமே, இரண்டு முடிவுகளுமே வந்து பொய்யானதா இருக்கிறபடியா ஆங்கில எழுத்து டி. அடுத்த 33 பேர், சகல ஓட்டுநர்களும் ஆண்கள். சகல ஓட்டுநர்ண்டா இந்த சகல ஓட்டுநர்ன்ற வட்டம் வந்து உள்ளுக்கு இருக்கவன், ஆண்கள் வந்து வெளியில வெளியில இருக்கவன். சகல ஓட்டுநர்கள், அப்ப ஓட்டுநர்கள் அனைவரும் ஆண்களுக்கு ஆண்களா இருக்கு. அப்ப இது ஆண்கள், இது ஓட்டுநர்கள். ரைட், இது சாரதிகள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஆண்கள்.
சரிதானே? அப்ப சகல ஓட்டுநர்களும் ஆண்களுக்கு உள்ளடங்கும். அப்ப பாருங்க, ஆண்களுக்குள்ள சகல ஓட்டுநர் வந்து அப்ப இந்த பகுதி சகல ஓட்டுநரும் ஆண்களை குறிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் இல்லாத ஆண்களை குறிக்கும் இந்த பகுதி. நான் ஏற்கனவே இது யூடியூப் சேனல் 2 3 வீடியோ இதில் போட்டுக்கிறேன். ரைட், அதை பார்க்காத ஆட்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ரைட், அப்போ இதில் இது வந்து ஓட்டுநர் இல்லாத ஆண்களை குறிக்கும். அடுத்த பாருங்க, சில ஆண்கள் கற்றவர்கள். சில ஆண்கள் கற்றவர்கள் என்றா அதை நாங்கள் இப்படியும் கீறலாம், கற்றவர்கள். அல்லது இதை மட்டும் இடவற்ற மாதிரியும் கீறலாம். சரியா? அப்ப இதெண்டங்களுக்கு அது நிச்சயிக்க முடியாம இருக்கு. அப்ப இப்படியும் கீறணும்டா, இது பாருங்க, சில ஓட்டுநர்கள் கற்றவர்களா இருக்கும், இது சில ஆண்கள் கற்றவர்களா இருக்கும். இந்த பகுதி, இப்போ இந்த பகுதி சில ஆண்கள் கற்றவர்கள் என்று சொல்லும். இந்த பகுதி வந்து சில ஆண் ஓட்டுநர்கள் வந்து கற்றவர்கள் என்று சொல்லும் இந்த பகுதி. அப்ப இதில் கேட்டுக்கண்டா சில ஓட்டுநர்கள் கற்றவர்கள், அதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லாமலே இருக்கு. அதை நான் கீறுறதை பொறுத்து, இப்படி கீறின வாய்ப்பு இல்லை தானே. சாரி, இப்படி இப்படி வந்து நாங்கள் கீறினோம்டா இந்த முதலாவது கூற்று போய் இப்ப கீறி வச்சிருக்கிற மாதிரி இருந்தா சரி அது. அப்ப அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது பாருங்க, எங்களுக்கு எதுன்னு தெளிவா சொல்லல. அப்ப தீர்மானிக்க முடியாட்டி இங்க பிள்ளைதான், தீர்மானிக்க முடியாட்டி அதை பிள்ளைங்க தான் சொல்லணும். அப்ப இப்படி கீறினவன்டா இது சில ஓட்டுநர்கள் ஆண்களை குறிக்கும், அது சரி. இப்படி கீறினவன்டா இது வந்து சில ஆண்கள் கற்றவர்கள் என்றது மட்டும்தான் குறிக்கும். ஆகவே இந்த முதலாவது 33வதுல முதலாவது முடிவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, நிச்சயிக்க முடியாது இருக்கிறபடியே அதை நாங்கள் பிழை என்ற முடிவுக்கு வருவோம். அடுத்த சில கற்றவர்கள் ஆண்கள். பாருங்க, சில கற்றவர்கள் ஆண்களா இருக்கிறேன் பாருங்க இந்த பகுதி. அப்ப அது சரி, அதை பிடிக்கிறனாலும் வரும், பிடிக்கிறனாலும் சில ஆண்கள் கட்டு தான் இருக்கிறேன், இந்த பகுதியும் அப்படித்தான். அப்ப இது சரி, இரண்டாவது கூட்டு சரி. அப்ப இரண்டாவது முடிவு மட்டும் சரி என்று சொன்னால் அதற்குரிய ஆங்கில எழுத்து இரண்டாவது முடிவு சரி என்று சொன்னால் அதுக்குரிய ஆங்கில எழுத்து என்ன சொன்னவே, முடிவு ரெண்டு மாத்திரம் சரி என்றா ஆங்கில எழுத்து பி வந்து தெரிவு செய்யப்படும். இதுல நான் சொன்னதுல 33வதுக்கு பி வந்து பொருத்தமானதா இருக்கு. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது போ 34 பேர். 34க்கு சில பேனாக்கள் பென்சில். சில பேனாக்கள், அது சிலன்னு சொன்னா இடைவெட்டி போற மாதிரி தான் இருக்கு. இது பேனா, இது பென்சில். சரிதானே? ரைட், வட்டம் ஒழுங்கா எல்லாம் இருக்குது, நீங்க அதை சரியா கீறுவீங்க. ரைட், இது வந்து பேனா. ரைட், அடுத்த பாருங்க, சகல பென்சில்களும். சகல பென்சில்னா பென்சில் இப்போ உள்ளுக்கு வரப்போகுது, உள்ளூர் உற்பத்திகள். அப்ப இது உள்ளூர் உற்பத்தி வந்து வெளிவட்டம் ஆயிரும். பாருங்க, சகல பென்சிலும் உள்ளூர் உற்பத்திக்கு வந்துட்டுது. அவை இது உள்ளூர் உற்பத்தி. சரியான? இப்ப முடிவு பாவம், சகல பேனாக்களும் உள்ளூர் உற்பத்திகள். பாருங்க, சகல பேனாமா உள்ளூர் உற்பத்தி. சில பேனாக்கள் இருக்குது உள்ளூர் உற்பத்திய, சகலதும் வராது. அப்ப அந்த கூற்று போய். சரியான? சகல பேனாக்களும் உள்ளூர் உற்பத்தி என்பது போய். சகல பென்சில்களும் பேனாக்களும். பாருங்க, சில பென்சில் தான் பேனா, சில பேனாக்கள் பென்சில், அல்லது சில பென்சில் பேனாக்களா இருக்கும் இந்த பகுதி. பாருங்க இது, அது அந்த கூற்றும் பிள்ளை. இரண்டு கூற்றும் பிள்ளை ஏண்டா ஆங்கில எழுத்து டி. மூன்றாவது விட 34. அடுத்த 35 பாருங்க, சகல அன்னாசிகளும் மாம்பழங்களாகும். அப்ப அன்னாசி வந்து சகல அன்னாசின்னா அன்னாசி உள்வட்டமா இருக்க வேணும், மாம்பழம் பெரிய வட்டமா இருக்கு. மாம்பழத்துக்கு உள்ளடங்கின அன்னாசி. இப்ப இது அன்னாசி, இது மாம்பழம். அடுத்த பாத்தீங்கன்னா சகல ஒரேஞ்சும் மாம்பழங்களாகும். இப்ப என்னென்றால் இதுல ஒரு குழப்பம் வரப்போகுது உங்களுக்கு. மாம்பழம் சகல ஒரேஞ்சுமெண்டா மாம்பழத்துக்குள்ள இருக்க வேணும். ஒரேஞ்சு இப்ப இப்படி ஒரு இடத்துல வரும்.
இந்த இடத்துல வரணும் அல்லது இது டைமர்லாம் தானே பாருங்க இப்படி இருந்துடலாம் ரைட் ஆனால் எங்களுக்கு எதுன்னு தெரியும் அங்கே இருக்க போகுன்னு தெரியாது சரி அப்போ அப்படியே நான் உள்ளுக்கும் கீறலாம் அதுக்கு அன்னாசிக்குள்ளேயும் உறைஞ்ச கீறலாம் அன்னாசிக்கு வெளியில மாம்பழத்துக்குள்ளேயும் நாங்கள் உறைஞ்சு கீறலாம் அப்போ இதில் சொல்லியிருக்கேன்டா சில உறைஞ்சு வந்த அன்னாசிகள் இப்போ சில உறைஞ்சு வந்த அன்னாசிகள்ண்டா ரைட் இப்படி கீறினாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரேஞ்ச் இல்லாத அன்னாசி வேறு இப்படி கீறினோம்னா சகல ஒரேஞ்சும் வந்து அன்னாசியாக மாறிடும் பாருங்க இப்படி இந்த இடத்துல கீறினோம்னா சகல ஒரேஞ்சும் அன்னாசியாக மாறிடும் இந்த இப்படி கீறினோம்னா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா அன்னாசி இல்லாத ஒரேஞ்ச் தான் இது இந்த இப்போ நடந்துட்டுற பகுதி இது என்ன சொன்னால் சகல ஒரேஞ்சும் வந்து அன்னாசிக்குள்ள உள்ளடங்கிட்டுது ஆகவே சகல ஒரேஞ்சும் வந்து அன்னாசின்னு சொல்றோம் இப்ப சில ஒரேஞ்ச் வந்த அன்னாசிகள் என்ற கூற்று வந்து எங்களை வாய்ப்பு சரியானதா இருக்கும் என்னண்டா சில ஒரேஞ்ச் அன்னாசிகள் அப்ப இப்படி கீறினோம்னா இதுக்குள்ள பாருங்க சில அன்னாசி ஒரேஞ்சா இருக்க வாய்ப்பா இருக்கு அப்ப அதை நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் எந்த ஒரு ஒரேஞ்சும் அன்னாசிகள் அல்ல எந்த ஒரு ஒரேஞ்சும் அன்னாசிகள் அல்ல நீங்கள் எப்படி கீறினாலும் ஒரேஞ்ச் வந்து சிலது அன்னாசியா இருக்க வாய்ப்பு இருக்கு அவை இது வந்து பிழையானது சரியான ரெண்டாவது பிழையானது ஆனா முதலாவது என்ன செய்யலாம்னு நீங்கள் சரி என்றும் சொல்லலாம் பிழை என்றும் நிரூபிக்கலாம் இப்படி கீறினா பிழை என்று அப்ப ஒன்றில் ரைட் அப்ப இதுல வந்து முடிவு ஒன்று மேல ஒரு கூட்டம்னா அப்படி சொல்லி இருந்தது பாருங்க எந்த ஒரு ஒரேஞ்சுகளும் கடைசி ரெண்டாவது முடிவு பாருங்க எந்த ஒரு ஒரேஞ்சும் அன்னாசிகள் அல்ல எந்த ஒரு ஒரேஞ்சும் அன்னாசிகள் அல்ல அப்போ நாங்கள் எப்படி கீறினாலும் எந்த ஒரு ரேஞ்சும் வந்து என்ஆர்சியா இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அதை நாங்கள் பிள்ளைன்னு தான் சொல்லுவோம் முதலாவது கூற்று பாருங்க அதில் ஒரு கூற்று இருக்கு அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும் ஒன்றில் முடிவு ஒன்று அல்லது முடிவு ரெண்டு மாத்திரம் சரியானது அந்த முடிவுக்கும் வரையலாம் நாங்கள் அப்போ இங்கே வந்து முடிவு ஒன்று சொல் ஒன்று முடிவு ஒன்று வந்து சரி என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் நாங்கள் சில ரேஞ்ச் வந்து அன்னாசிகள் அது சரி ஆனால் உள்ளுக்கு இருந்தோம்னா சகல நாசிகளும் போயிடும் இப்போ நாங்கள் இதை நிச்சயிக்க முடியாதுன்னு சொல்லி எடுத்து நான் முதல்ல அப்படி பார்த்து நாங்கள் ரெண்டு ரெண்டு விஷயம் ரெண்டு விதமாக நாங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம்டா நிச்சயிக்க முடியாதுதான் சில ஒரேஞ்ச் வந்து அன்னாசியாக இருக்க வாய்ப்பு இருக்குது எப்போன்னு சொன்னால் அன்னாசிக்கு வெளியில் ஒரேஞ்சின் வட்டத்துக்கு இருந்தோம்டா இந்த இடம் இப்போ ஒரேஞ்சுக்குள்ள ஒன்று அன்னாசியை கீறி அன்னாசிக்குள்ள ஒன்று ஒரேஞ்சை கீறணும் எப்படி கீறணும்னு சொன்னால் சகல ஒரேஞ்சும் வந்து அன்னாசியாக மாறிடும் ஆகவே இதையும் நிச்சயிக்க முடியாதபடியால் நாங்கள் புளியண்ட முடிவுக்கு வருவோம் இது நாலாவது டி வந்து பொருத்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ரைட் நான் நினைக்கிறேன் இதோட இந்த வகுப்பு முடிப்போம் எங்களுடைய இலவச வகுப்பு வந்து இதோடைய நிறைவு வருது இந்தியோட வந்து நிறைவு வருது இதுவரை திங்கட்கிழமை வந்து நாங்கள் இந்த கட்டணம் செலுத்தப்பட்ட வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம் நீங்களும் விரும்பினால் அதை இணைஞ்சு கொள்ளலாம் இணைந்து கொள்ள விரும்பினவர்கள் வந்து என்னோட தனிப்பட்ட இதில் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் தொடர்ந்து யூடியூப் வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கும் உண்மையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால் நீங்களே அவதானிச்சிருப்பீங்க இலவசம் என்பதற்கு பெறுமதி இல்லை இப்போ இன்றைக்கு வகுப்பு வந்தால் நான் நினைக்கிறேன் 8:30 வரைக்கும் முதல் ஒரு ஆள் வந்திருந்தது பிறகு அவன் போயிட்டா பிறகு ஒரு 2 பேரும் வந்திருந்தீங்க சரிதானே இப்போ நான் இன்னொரு டைமை வந்து விட்டு தான் நான் இந்த வகுப்பு செய்வேன் இப்போ யூடியூப் வீடியோன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நான் எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒன்றில் செய்துட்டு போடுவேன் இது அந்த நான் வேறு வகுப்பை விட்டுட்டு தான் வந்திருக்க வேணும் வேறு வழி வகுப்புகள் எடுக்கிறது சரியான வேறு ஏழு வாங்க அக்கௌண்ட்ஸ் சூம் வகுப்புகளும் இருக்கும் அப்போ அந்த டைம்லாம் தவிர்த்து தான் சிலது போட வேண்டியிருக்கும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் கட்டணம் செலுத்தி இணைந்து கொள்ளலாம் இல்லைன்னா தொடர்ந்து நாங்கள் யூடியூப் சேனலூடாக இந்த எங்களோட என்னுடைய செயற்பாடு நான் முன்னெடுக்கலாம்னு யோசிக்கிறேன் முதல்ல நாங்கள் அந்த ஃப்ரீ வகுப்பு வாங்கி தான் பிறகு அந்த யூடியூப் சேனலை செய்ய வேண்டி வந்தது ஒரு தரம் அதுக்கு வாரையில் வகுப்பு கண்டபடியே எனக்கும் விருப்பம் தான் ஃப்ரீயாக இதுன்னு தான் ஆனால் நாங்கள் அப்படி மதிக்க வேண்டாம் பள்ளிக்கூட பிள்ளைகளே மதிக்காது ஃப்ரீயாக வகுப்படுத்தால் அனுபவம் தான் கட்டாயம் வராது ஃப்ரீயாக வகுப்பு கொடுக்குறோம்னு சொன்னால் வராது
அதுதானே. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளே வராதுகள் அதுக்கு எப்படி யோசிக்கணும்னு தெரியல. கட்டணம் செலுத்தினா அதுக்கு ஒரு பெருமதியோடு யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, நான் முடிப்பேன். உங்களோட இதன் மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்களா பகிர்ந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் தொடர்ந்து இந்த எங்களோட யூடியூப் சேனலூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.